அடுத்த 2 வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, டயபெட்டிக்னா என்ன, அதோட குறியீடு என்னது, அதை எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னு. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவோம்னா, ஒரு சப்பாத்தி சாப்பிட்றோம். இந்த சப்பாத்தி வந்து என்ன ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நான் சப்பாத்தியை வந்து நல்லா மென்று சாப்பிட்றேன். சாப்பிட்ட உடனே என்ன ஆகுது, வயிறுக்கு போகுது. போகும்போது என்ன ஆகுது, பிரெயினுக்கு வந்து இண்டிகேஷன் கொடுக்குது. பிரெயின் என்ன செய்கிறான், ஒரு 50 குளுக்கோஸ் வருதுப்பா. அப்போது அந்த 50க்கு என்ன இது பண்ணணும்னா, அதை கன்வெர்ட் பண்ணி செல்களுக்கு அனுப்பணும். இப்போ நம்ம பாடி பார்த்தோம்னா, உடம்பு வந்து ட்ரில்லியன் கணக்கில் வந்து செல்களால் ஆனது. இந்த செல்களுக்கு எப்படி வந்து எனர்ஜி கிடைக்குதுன்னா ஃபுட்டால் தான் கிடைக்குது. இப்போ வந்து சுகர், குளுக்கோஸ் உள்ளே வந்துடுது. இந்த குளுக்கோஸை செல்களுக்கு உள்ளே அனுப்பணும். அப்போ உள்ளே அனுப்பணும்னா செல் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு சின்ன ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வீடு மாதிரி இருந்தோன்னா அதுக்கு ஒரு கேட் இருக்கணும்ல. அந்த கேட்டுக்கு ஒரு சாவி இருக்கணும். கரெக்டாக? இந்த சாவி தான் வந்து இன்சுலின். இந்த இன்சுலினை யார் கொடுக்குறான்னு பார்த்தோன்னா கணையம், பேங்க்ரியாஸ் தான் வந்து இந்த கீயை வச்சுருக்குது. இப்போ இந்த கீயை வந்து எனஃபாக அனுப்புது. 50 வருது. இப்போ இவர் 50 அனுப்புகிறான்னா இந்த இது போய் என்ன செய்யுது, 50ஐயும் அப்படியே குளுக்கோஸை தூக்கி உள்ளே கூட செல்லை தூக்கி போட்டுருது. போட்டால் பிரச்சனை என்ன ஆகுது, உங்களுக்கு எனர்ஜி கிடச்சிருது. சுகர் அளவு வந்து மெயின்டைன் ஆயிடுது, ப்ளட்டில் கலக்காது. இப்போ அடுத்த சினாரியோ பார்த்தோம்னா, 50 குளுக்கோஸ் வருது. இந்த 50 குளுக்கோஸுக்கு உங்களுக்கு பேங்க்ரியாஸ் கணையம் சுரக்கிறது வந்து ஒன்லி 10 தான் இருக்குது. அப்படின்னா என்ன ஆகுது, மீதி உள்ள 40 வந்து ப்ளட்டில் கலந்துருது. அப்போ உங்களுக்கு சுகர் வந்து ஆல்வேஸ் ஹையாக மெயின்டைன் பண்ணுது. ஓகே, இது 2வது. 3வது சிச்சுவேஷன் எப்படி இருக்குதுன்னா, உங்களுக்கு 50 சுகர் இருக்குது, அதாவது குளுக்கோஸ் இருக்குது. இந்த குளுக்கோஸை பேங்க்ரியாஸ் ரிலீஸ் பண்ணுறது வந்து 50 ரிலீஸ் பண்ணுது. ஆனால் இந்த இன்சுலின் வந்து வேலை செய்யலை, அதாவது வீக்காக இருக்கிறதுனால அந்த கேட்டை போய் ஓப்பன் பண்ண முடியலை. செல்லோட கேட்டை ஓப்பன் பண்ண முடியாததுனால அதுவும் வந்து ப்ளட்லேயே தங்கிடுது. இது என்ன டீட்டெயிலுங்கிறது வந்து அடுத்த செஷனில் வந்து பார்க்கலாம். நன்றி.